இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன மரியாதையா போக விடு. இவ்வளவுதான் உனக்கு லிமிட். விடுங்கறல. நம்மள பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே பயப்படுவேன். எதுக்காக பயப்படணும்? நீ எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. என் வியாபாரம் நல்லா போகணும் பிள்ளையாரப்பா. எனக்கு எப்பவும் துணையா இருங்க பிள்ளையாரப்பா. தொழில்ல முன்னேற்றத்தை கொடுங்க பிள்ளையாரப்பா. எனக்கு எப்பவும் துணையா இருங்க பிள்ளையாரப்பா. ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் மகா கணபதியே போற்றி. என்னுடைய இந்த வேண்டுதலை நீங்க தான் எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும் பிள்ளையாரப்பா. ஐயோ அன்பான கணவரே, எதுக்கு நீங்க வெக்கப்படணும்? நான் உங்க மனைவி தானே. என்ன பண்ணிட்டு இருக்க ராகினி? இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து போக கூடாது. ராகினி, ராகினி நீ என்ன பண்ற? சொல்றத கேளு ராகினி. ராகினி நான் சொல்றத கேளு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல. நான் என்ன பண்றது? போய் டாக்டரை பார்க்கலாம்ல. ஒரு டாக்டரை பாருங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன், ஆனா போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு டாக்டர்னா அவ்வளவு பயம். பயம் டாக்டர் மேல கிடையாது, மக்கள் மேலதான். அவங்க என்ன கேலி செஞ்சு அவமானப்படுத்தினா என்ன பண்றது? உன் பலவீனத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்ட. ஆனா அந்த பலவீனத்தை வச்சு உன் மனைவியை மட்டும் தண்டிக்க நினைக்கிறல்ல. இங்க பாரு ராகினி, நீ நம்பிக்கையோட இரு. கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுப்பாரு. கடவுளால இல்ல டாக்டரால தான் கொடுக்க முடியும். ஏன் நீங்க ஒரு டாக்டரை பார்க்க மாட்டீங்க? உங்க பிரச்சனையை அவர்கிட்ட எடுத்து சொல்லி இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க. ராகினி, ராகினி நீ எங்க போற? எங்கேயோ போறேன். என்னங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன விடுங்க. நான் தான் ராகினி. நீ உன் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல, அவரா இருந்திருந்தா அவ்வளவுதான். ஏன் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன? சண்டையா? அது இல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். எங்களோட சண்டை குடும்ப சண்டைலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த விஷயத்துக்காக தான் சண்டையே நடக்கும். மத்தவங்களுக்காவது எப்பயாவது ஒரு தடவை. ஆனா எனக்கு ஆபீஸ்க்கு போற மாதிரி தினமும் தூங்கவே விட மாட்டாரு. ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, நான் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. அந்த விஷயத்துக்காக தான் சண்டையே நடக்கும். மத்தவங்களுக்காவது எப்பயாவது ஒரு தடவை. ஆனா எனக்கு ஆபீஸ்க்கு போற மாதிரி தினமும் தூங்கவே விட மாட்டாரு. சுலேகா, டவல் கொண்டு வந்து கொடு. சுலேகா, நீ எங்க இருக்க?
சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். அப்புறமா பேசுறேன். பாய். என்னாச்சு? அது உன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதுக்கு லேட் ஆக போகுது. ஐயோ, அவர் தினமும் இந்த நேரத்துக்கு தான் கிளம்புவாரு. சரி சுலேகா, நான் கிளம்புறேன். ராகினி மேடம் வந்துட்டீங்களா? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க. ஏங்க கொஞ்சம் இருங்க. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. நம்மள பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்பவே பயப்படுவேன். எதுக்காக பயப்படணும்? நீ எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. எதுக்கும் பயப்படாத. வாங்க. நான் வரேன். வந்துட்டீங்களா? உட்காருங்க. ஐயோ ராகினி மேடம், நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்களை நான் பார்க்கலன்னா அன்னைக்கு நாள் ரொம்ப பொறுமையா போகும், நகரவே நகராது. குட் மார்னிங் சார். ராணி மேடம், ஒரு வழியா வந்துட்டீங்களா? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். தேங்க்யூ சார். ஆனா நான் ராணி கிடையாது, ராகினி சார். சாரி மை டியர், உங்களை பார்க்கும்போது எனக்கு ராணின்னு கூப்பிடுறத தாண்டி வேற எதுவுமே வர மாட்டேங்குது. நீ ஏன் எவ்வளோ லேட்டு? 5 நிமிஷம் லேட்டுனா பரவாயில்ல, அரை மணி நேரம் லேட்டா வந்திருக்க. சார், ஆக்சுவலி என்னாச்சுன்னா, சாரி சார். இப்பவே ஓட்டிக்கு போய் பாரு, பிசியோதெரபி பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போ. சரிங்க சார். சார், நானும் கிளம்புறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நானும் தான் சார் லேட்டா வந்திருக்கேன். ஓகே? ராகினி மேடம், சொல்றத கேளுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். டாக்டர், நான் தான் சொன்னல நான் லேட்டா வந்திருக்கேன். பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. சோ நான் போய் ஆகணும். ஓகே, see you. ராகினி மேடம். அட, திரும்ப வந்துட்டியா? இப்ப என்னாச்சு? சார், கால் ரொம்ப வலியா இருக்கு சார். ஒரு நாள் கால் வலியோட வர, இன்னொரு நாள் எலும்பெல்லாம் உடைச்சுக்கிட்டு வர. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது சீக்ரெட் சார். தினம் உங்களை மாதிரி 2 பேஷண்ட பார்த்தனா நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேன். இப்ப சொல்லு, பரவாயில்லையா? பொறுமையா சார், ரொம்ப வலியா இருக்கு, பொறுமையா பண்ணுங்க. நாகேந்திரன் டாக்டர், உங்களோட பிசியோதெரபியா நான் இருக்க ஆசைப்படுறேன். என்னாச்சு ராகினி? கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். சரி வாங்க. பாத்து வாங்க. என்னால நடக்க முடியல சார், ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. சரி சரி, இருங்க, நானே தூக்கிட்டு போறேன். வாங்க. ரொம்ப வலியா இருக்கு சார். ரொம்ப பெயினா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா போதும். இப்ப பரவாயில்லையா? ஓகே ஓகே. இங்க பாருங்க டாக்டர், என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்னா அது நீங்க மட்டும்தான்.
இப்ப வலி எப்படி இருக்கு ராகினி மேடம்? நான் வேணா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடவா? ஐயோ வேண்டாம் டாக்டர், இப்போ பரவாயில்ல. தேங்க்யூ. சார், இன்னைக்கு நான் தான் நைட் டியூட்டி பார்க்க போறேன். அது சீமா நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீட்ல ஏதோ பர்சனல் வேலையா, சோ அவங்கள நான் போக சொல்லிட்டேன். ஐயோ, ஆனா உங்களுக்கும் உடம்பு முடியலையே மேடம். நீங்க ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டே ஆகணும். ஆனா சார், முக்கியமானதே இதுதானே. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சொல்லுங்க. டாக்டர் நாகேந்திரனையும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வர சொல்லுங்க. நான் ஏன் அவரை கேக்குறேன்னா, இன்கேஸ் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமா போறதா இருந்தா ராத்திரியில நான் அவர் கூடவே போயிடுவேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா நான் இதை பண்றேன் மேடம். இப்பதான் பேச டைம் கிடைச்சதா? சீனியர் டாக்டர் இப்பதான் கிளம்பினாரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆயிட்டியா? இன்னும் இல்ல. சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த பிங்க் சாரியை போட்டுட்டு வா. நீ அதுல ரொம்ப அழகா இருப்ப. சரி, நீங்க சீக்கிரமா வாங்க. என்ன வேணும்? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டியா? இல்ல, வீட்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? ராகினி, நான் உன் ஹஸ்பண்ட். நீ எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கிடையாது. உனக்கெல்லாம் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்க தகுதியே கிடையாது. எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கு. சோ இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். புரியுதா? ஹலோ, காப்பாத்துங்க, ராகினி மேடம். யாராவது காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க, ராகினி மேடம். யாராவது வாங்க. என்னாச்சு? என்ன என்னாச்சு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ராகினி மேடம். ராகினி. என்ன காப்பாத்துங்க, என்ன விடுங்க. மேடம், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் ஏன் இப்படி இப்படி பண்றீங்க? பண்றீங்க? இங்க என்ன பாருங்க, விடுங்க. கத்தாதீங்க. என்ன காப்பாத்துங்க. மேடம், உங்களுக்கு ஏன் என்ன இப்படி என்னாச்சு மேடம்? பண்ணீங்க? என்ன விடுங்க. ராகினி, நான் உங்களை இப்ப என்ன பண்ண? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிறதுக்கு நான் இதை சுத்தமா உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நானா? நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன், போலீஸ் கிட்டயும் சொல்லதான் போறேன். இனி நீ இந்த வேலையில இருக்கவே கூடாது. நான் இத சுலைகா கிட்டயும் சொல்லதான் போறேன். ராகினி, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க? எதுக்காக என் துணி எல்லாம் கிழிச்சிங்க? எதுக்காக என்னை இப்படி துன்புறுத்துறீங்க? பாருங்க பாருங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு. என்ன இது? இந்த விஷயத்துல உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ராத்திரி நேரத்துல தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நீங்க இப்படியா நடந்துப்பீங்க டாக்டர்? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ராகினி, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்னதான் வேணும்? சொல்லட்டுமா? கல்யாணமான எல்லா பொண்ணும் எதிர்பார்க்கறதுதான் லவ் வேணும். ராகினி, நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுல தப்பு என்ன இருக்கு? ஆ? என்னோட தேவைகளை உங்களால தான் பூர்த்தி பண்ண முடியும். அதோட உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஆசை இன்னும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த சண்டையால என்னோட மனநிலைய நான் கெடுத்துக்கவே விரும்பல. நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்.
பல நாள் கஷ்டப்பட்டு இந்த நைட் ஷிஃப்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன். அப்போ இது எனக்கான டைம் தானே, நான் இதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆ? எங்க போறீங்க? இந்த வீடியோவை நான் போலீஸ்க்கு அனுப்பி வச்சா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட இதுக்கப்புறம் யாரும் உங்களை ரொம்ப மரியாதையோட பிசியோதெரபிஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, ரேபிஸ்ட்னு சொல்வாங்க. சோ உங்களால மட்டும்தான் இங்க நடந்த மொத்த சிச்சுவேஷனையும் பாசிட்டிவா மாத்த முடியும். அப்படி மாத்தலன்னு வைங்க, என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நல்லா யோசிச்சுக்கோங்க டாக்டர். The number you are dialed is currently busy. Please try again later. வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, என்னாச்சு? நீங்க இந்த மாதிரி இருந்தா பார்க்கிறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல. நீ இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நினைச்சா நினைச்சிட்டு போங்க. நான் தப்பான பொண்ணுதான், அப்படி சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சுலேகா, இன்னைக்கு உன் ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட். அதோட அவரே ஆபரேஷன்ல பிஸியா இருக்காரு, புரிஞ்சுதா? நைட் ஷிஃப்டா? இங்க பாரு ராகினி, ப்ளீஸ். நீ என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற ராகினி, ப்ளீஸ். எனக்கு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்லாம் எண்ணம் இல்ல. என்னோட விருப்பம்லாம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்களால நானும் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தங்க பண்ற செயல்களை வச்சுதான் அவங்களோட குணமும் நமக்கு பிரதிபலிக்கும். அது நமக்கு தெரியும். வணக்கம், நான் கிரிஷ் ஜாயின். கிரைம் அலர்ட்டோட புது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு லக்னோவில் இருந்து ஒரு அதிர்ச்சியூற்ற சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கெட்ட செயல்கள் எல்லாம் கசப்பான பலன்களை கொடுக்கும்னு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் பெரும்பாலும் நல்ல செயல்களும் எளிமையும் ஒரு சிலரோட சொந்த வாழ்க்கையில தடைகளை கூட உருவாக்க கூடும். டாக்டர் நாகேந்திரன் ஒரு எளிமையான மனிதர். தன்னோட மனைவிதான் தான் சந்தோஷம்னு வாழ்ந்தவர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனுஷனுக்கு ஒரு விஷயம் பிரச்சனையா மாறிச்சு. ராகினியோட வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நாகேந்திரன் கிட்ட அவங்க தேட பார்த்தாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா அது சகஜமான விஷயம்தான். ஆனா ஒரு எளிமையான மனிதரோட மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது, அதோட கணவன் மனைவிய பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்றதும் காதல் கிடையாது, குற்றமாகும். இது ராகினியோட விசித்திரமான நடத்தையை தாண்டி அவங்க சமூக குற்றத்தை செய்யறாங்க. இதோட விளைவு என்னவா இருக்கும்? இதுல ராகினிக்கு மட்டும் தண்டனை கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்குமா? ராகினி விரிச்ச வலையில நாகேந்தர் விழுந்துட்டார். கூட அவங்க மனைவி சுலேகாவும் விழுவாங்களா? வாங்க பார்க்கலாம். என்னதான் வேணும் உங்களுக்கு? சொல்லட்டுமா? கல்யாணமான எல்லா பொண்ணும் எதிர்பார்க்கறது தான் லவ் வேணும். என்னங்க இங்க பாருங்களேன், இந்த நாடகத்தை எப்படி காட்டுறாங்கன்னு. கல்யாணம் ஆன ஒரு ஆணுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பாவம் அந்த பொண்ணு. இவனுக்கு எப்படிதான் அவளை ஏமாத்த மனசு வருதுன்னு தெரியல.
உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? என்னங்க, எங்க போறீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, கதவை திறங்க, கதவை திறங்க. இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்தனா அப்புறம் என்ன ஆகும்? அதனால நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். என்னோட நிறைவேறாத ஆசைகளை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். என்னோட விருப்பம்லாம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்களால நானும் சந்தோஷமா இருக்கணும். வா ராகினி. டாக்டர் எங்க இருக்காரு? என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவர் செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அவரு அப்படி என்ன செஞ்சாரு? இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வரும்போது டாக்டர் டாக்டர் நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். நான் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் அதை காதுல வாங்கவே இல்லை. என்னை அங்கேயே தனியா விட்டுட்டு வந்துட்டாரு. இங்க பாரு சுலேகா, நான் அவரு கூட போயிட்டு வர்றதுதான் எனக்கு சேஃப்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருக்கு இது சுத்தமா புரியவே மாட்டேங்குது. நீ சொல்றது சரிதான். இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தனியா வந்துட்டு போங்க. என்னால முடியாது. நான் உங்களை கூட்டிட்டு போற மாதிரி இல்ல. ஏன் டாக்டர் சார், நான் உங்க கூட வர்றதுனால நீங்க எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட போறீங்களா என்ன? நீ ஒன்னும் கவலைப்படாத ராகினி. இவரையே உன்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. நான் பேசுறேன். ராகினியை நீங்க தான் கூட்டிட்டு போகணும், நீங்க தான் கூட்டிட்டு வரணும். அப்புறம் நீங்க இதை எனக்காக பண்ணி தான் ஆகணும். சுலேகா, என்னோட நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. இது ஏன் மேல சத்தியம். நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. இத நீங்க மீறவே கூடாது. உன்னோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா? தேங்க்யூ சுலேகா. நீதான் என்னோட பெரிய பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிருக்க. டென்ஷன்ல கத்துனதுல தொண்டை வறண்டு போயிருச்சு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் இப்ப கொண்டு வரேன். மிஸ்டர் நாகேந்தர், உங்க வைஃப் சொன்னதை நீங்க கேட்டீங்க இல்லையா? அதை எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்கல்ல, அதை திரும்பவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்க வீடியோ இன்னும் என்னோட போன்ல அப்படியே தான் இருக்கு டாக்டர். இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. போங்க, சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்காக இங்க வெயிட் பண்றேன். ஓகேவா? போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். போங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன், இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே. ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் டாக்டர். ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வீட்ல பார்ட்டி இருக்கு. பக்கா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நாம ஒன்னா கொண்டாடலாம். இவருடைய சுகர் பிபிலாம் நார்மலா தான் இருக்கு. இந்த ரோஸ் உங்களுக்கு. நீங்க சீக்கிரமே குணமாகணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். இருக்கட்டும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ராகினி. தேங்க்யூ சார். சார், எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். ஐயோ, நீங்க ரிக்வெஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஆர்டர் போடுங்க. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. சார், நான் இன்னைக்கும் நைட் டியூட்டி பார்க்க விரும்புறேன். வெரி குட். அப்படின்னா நானும் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஆல்லைரா. என்னது? சார், நீங்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. எனக்கு பேஷண்ட்ஸை செக் பண்ற டாக்டர் நாகேந்திரன் தான் தேவை. ப்ளீஸ் அவரையும் நைட் டியூட்டி பார்க்க சொல்லுங்க. அவரும் நானும் சேர்ந்து பேஷண்ட்ஸை பத்திரமா பாத்துக்கிறோம். அவரை நைட் டியூட்டி போட்டாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா ராகினி? ஒரு நாளாவது உங்க கூட நைட் டியூட்டி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. சார், அப்புறம் எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்டும் இருக்கு. கொஞ்சம் என் பேச்சையும் அவரை கேட்க சொல்லுங்க. ஏன், அவன் உங்க பேச்ச கேக்குறது இல்லையா? இப்பவே வேலையை விட்டு அனுப்பிடுறேன். இல்ல வேலையை விட்டுலாம் அனுப்பாதீங்க.
சார் இன்னைக்கு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஏன் சீக்கிரம் போய் எலெக்ஷன்ல நிக்க போறியா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. நாகேந்திரன் சார், கல்யாண நாளை விட டியூட்டி தானே முக்கியம். என்ன டாக்டர் சார்? சரியா சொன்ன. நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா நாள் முழுக்க நீ வீட்டிலே இருக்கலாம். நீ இன்னைக்கு அவசியம் நைட் டியூட்டி பார்க்கணும். நைட் டியூட்டி டாக்டர் லீவ் எடுத்துட்டாரு. ஆனா சார் நான் என்ன விடுன்னு சொல்றல. நீ இப்படி பண்றது சரியா இல்ல. விடு விடுங்கறல. எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் என் பேச்ச கேட்க மாட்ற? நாகேந்தர் சார், நீங்க உங்க வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் சொல்றத நீங்க செஞ்சுதான் ஆகணும். சுலேகா தான் ஃபோன் பண்றா. உங்க வெட்டிங் ஆனிவர்சரிய நீங்க உங்க போன்லயே கொண்டாடிக்கோங்களேன். இந்தாங்க பேசுங்க. இந்தாங்க. ஹலோ. நீங்க ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அது வந்து சுலேகா இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்குமா? நீங்க சீனியர் டாக்டர் கிட்ட பேசலையா? சுலேகா இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். இல்ல நான் வீட்டுக்கு வந்தே பேசுறேன். இங்க பாருங்க சார், நீங்க உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை ஏன் கூட கொண்டாடுங்க. ஏன்னா அதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. எந்த ஆப்ஷனும் கிடையாது. நான் சுலேகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். எல்லா விஷயத்தையும். சரி, தாராளமா எல்லாத்தையும் நீங்க போய் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அவகிட்ட காட்டிடுங்க. என்னன்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சுலேகா சூசைட் எதுவும் ட்ரை பண்ண மாட்டாள்ல? ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அடுத்த வெட்டிங் ஆனிவர்சரி நீங்க கண்டிப்பா என் கூட தான் கொண்டாட வேண்டியதா இருக்கும். வாங்க, ஒரு வழியா வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நைட்டு ஃபுல்லா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஒரு போனை கூட நீங்க அட்டென்ட் பண்ணல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சுங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்காக தான் நான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீங்க முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சோர்வா இருக்கீங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சுலேகா, நாம இங்கிருந்து வெளியூருக்கு போயிடலாம். இனி என்னால இங்க இருக்க முடியாது. நான் அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். பட் ப்ளீஸ், நாம இங்கிருந்து போயிடலாம். எதுக்காக? அப்படி என்ன நடந்துச்சு? ஐயோ, எதுவும் நடக்கல. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன நம்பு, அது போதும். ஆனா நீங்க திடீர்னு இப்படி வந்து பேசும்போதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன? என்ன? நீ நான் வீட்டுக்கு வந்த உடனே இதை சொல்லிருக்கலாம்ல?
சுலேகா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க ராகினி. சரி, இவருக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ப்ராப்ளமா? இவரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு நீயாவது சொல்ல. இவரு அப்பாவாக போறாரு. இந்த நேரத்துல வேலையை விட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை. டாக்டர் சார், வாழ்த்துக்கள். நீங்க அப்பாவா ஆக போறீங்கல்ல? என் வியாபாரம் நல்லா போகணும் பிள்ளையாரப்பா. எனக்கு எப்பவும் துணையா இருங்க பிள்ளையாரப்பா. ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் மகா கணபதியே போற்றி. அட டாக்டர் சார், வாங்க வாங்க, ஆரத்தி எடுத்துக்கங்க. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஜானி சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாம் சார், வாங்க உட்காந்து பேசலாம். இல்ல, கொஞ்சம் இருங்க. பொறுமையெல்லாம் பேச முடியாதா? என்னாச்சு? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஜானி சார், உங்க உடம்புல ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியுது. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. எனக்கு என்ன டாக்டர் சார், நான் நல்லா தானே இருக்கேன். என் உடம்ப பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜானி சார், உங்க வாய் வேணா போய் சொல்லலாம், ஆனா உங்க கண்ணை பார்த்தா நல்லா தெரியுது. ராகினி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? நல்லா கேட்டுக்கங்க சார், இந்த விஷயத்தை இதுக்கு மேல போக விடக்கூடாது. நீங்க உங்க மனைவியை கண்டிச்சு வைக்கல அப்படின்னா அது எனக்கு தான் பிரச்சனையாகும். முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஐயோ கடவுளே, ராகினி எல்லார்கிட்டையும் என்னை பத்தி சொல்லி அவமானப்படுத்துறா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ராகினி நில்லு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக என்ன கத்துறீங்க? நாகேந்திரன் வந்திருந்தாரு. என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டியா? நம்ம விஷயத்தை நீ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றியா? இதுல தப்பு என்ன இருக்கு? என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? அதுக்கு நீங்க என்னோட வேதனையையும் புரிஞ்சுக்கணும். நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன்ல. நான் இந்த வீட்டுக்கு என்ன வேலைக்காரியா உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு? என்ன இருந்தாலும் நம்ம விஷயத்தை நீ நமக்குள்ளதான் வச்சிருந்திருக்கணும். அந்த ஆள் கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. சீ, உன்னை நினைச்சால வெக்கமா இருக்க. பணம் கொடுத்துட்டா மட்டுமே ஒரு பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிடாத. ராகினி! இந்த வீட்ல பணத்தை தாண்டி வேற என்ன இருக்கு? உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடிஞ்சுதா? அதுக்காக தான் நான் இன்னொருத்தனை தேடி போனேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் உண்மை. அவர்கிட்ட நான் எந்த உண்மையையும் சொல்லல. நான் அவர்கிட்ட சந்தோஷத்தை தேடி தான் போனேன். இது என்கிட்டயே சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன அவமானப்படுத்த இதை விட வேற என்ன வேணும் சொல்ல? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இப்பவே நாகேந்திரன் வீட்டுக்கு போறேன். அங்க போய் உங்க மேல எந்த தப்பும் இல்ல, என் மனைவி மேலதான் எல்லா தப்புன்னு சொல்றேன். இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு போறேன். இருங்க, ராகினி, சொல்லாதீங்க. கையை விடு. போகாதீங்க, நான் இனி உன் இருங்க. பேச்சை கேட்கிற மாதிரி இல்ல. இங்க பாருங்க ராணி மேடம், ராகினி மேடம், உங்க ஹஸ்பண்டால இனிமே எழுந்து நடக்க இல்ல, கடவுள் மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். நம்ம கிட்ட வெறும் பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு.
இல்ல பிசியோதெரப்பியும் கொடுக்கலாம். ஒரு வேளை எழுந்துட்டாருன்னா அவரை எக்ஸசைஸ் பண்ண வச்சு ஒரு 4-5 மாசத்துல குணப்படுத்திடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர் சார். இவரை நான் என்னோட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். இவரை விட பெஸ்டான பிசியோதெரபிஸ்ட் யாராவது இருக்க முடியுமா? என் கணவருன்னும் போது இன்னும் நல்லா பார்த்துப்பாரு. இல்ல டாக்டர் சார், பார்த்துப்பீங்கல்ல? இது என்ன கேள்வி? கண்டிப்பா பாத்துக்கணும். முடியாதுன்னு சொல்லுவியா? தினம் 2 hours ராகினி வீட்டுக்கு போய் நீ அவங்க ஹஸ்பண்டை பாத்துக்கணும். ராகினி மேடம் என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சை கேட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. புரியுதா? போதும் டாக்டர், இவரை விடுங்க. எழுந்துருங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க என்னை விட்டு எவ்வளவு விலக முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ தூரம் நான் உங்களை நெருங்க முயற்சி பண்ணுவேன். இது வரைக்கும் எல்லாமே வீட்டை தாண்டி ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ என் கணவர் கண் எதிர்க்கவே நடக்க போகுது. நீதான் கடவுளை விழுந்து விழுந்து கும்பிடுவல்ல, ஆனா அவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சா என்ன? வாங்க, கொஞ்சம் எனக்கும் சொல்லி கொடுங்க. வாங்க டாக்டர். நீங்க இந்த வேலைக்கு எவ்வளவு விருப்பப்பட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வேலை நிரந்தரமா இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். இல்லனா இந்த வீடியோ இருக்குல்ல, இத நான் ஹாஸ்பிட்டல்ல எல்லார்கிட்டயும் காட்டுவேன். நீங்க என்னை விட்டு எவ்வளவு தூரம் போக முயற்சி பண்ணாலும் நான் உங்களை நெருங்கிறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணுவேன். டாக்டர் சார், நீங்க ஒன்னும் இன்னும் தூங்கலையே. என்ன விஷயம் சொல்ல? ஒன்னும் இல்ல, தூங்கலனா வீட்டுக்கு வரீங்களா? நான் இப்பதான் உங்களோட வீடியோஸை பார்த்தேன். இங்க பாருங்க டாக்டர் சார், இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தான் நீங்க ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க. என்னை விட்டு ஊருக்கா போக பாத்தீங்க? உங்க மனைவி தான் கர்ப்பமா இருக்காளே,
உங்க மனைவிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கும் கொடுக்கலாம்ல? நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எதுக்கும் உதவாத ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு பதிலா நான் உங்க கூட இருப்பேன். நம்மளோட குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலான்னு யோசிச்சீங்களா? கேப் இவ்வளோதான் இருக்கு. இந்த கேப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மனைவியையும் உங்க குழந்தையையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. நான் அதை பண்ணிடுவேன். அதனாலதான் சொல்றேன் டாக்டர் சார், என்னோட பேச்ச கேளுங்க. நாமளும் ஒரு குடும்பமா இருக்கலாம், சரியா? என்னங்க இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? அது நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். சரி, நீ படுத்து தூங்க. ஆ? படுத்துக்க. நிம்மதியா தூங்க. நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. உங்களால எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு தான் கேக்குறேன். நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சீங்களா? உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னையும் என் மனைவியும் விட்டுற. எனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ அடிக்கடி கேட்ட சுலேகா. ஆனா நான் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். எனக்கு உன்கிட்ட அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இப்ப நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னா அது கூட உன்னை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் நான் ஹாஸ்பிட்டல்ல நரக வேதனை அனுபவிக்கிறேன். ராகினி என்ன பாலியல் ரீதியா ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. பத்தாததுக்கு நம்ம குழந்தைய வர கொன்னுடுவன் அவ மிரட்டுறா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவ கூட சந்தோஷமா இல்ல அப்படின்னா உன்னையும் குழந்தைய அவ கொன்னுடுவன் சொல்றா. நான் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன். அவ கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் குழந்தைய இப்படி விட்டுட்டு போறதால என்ன மன்னிச்சிரு சுலேகா. இப்படிக்கு நாகேந்திரன். என்னங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? இல்ல, அவரை கூட்டிட்டு போகாதீங்க. நான் அவரு கூட போறேன். என்ன விடுங்க. என்னங்க என்ன விடுங்க. ராகினி, நாகேந்திரனோட தற்கொலைக்கு நீங்க தான் காரணம் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. உங்களை அரெஸ்ட் பண்றோம். நம்ம ஆசைகளை அதிகரிக்க விடாம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறது நல்லது.
சில ஆசைகள் நம்மள வெற்றியை நோக்கி தான் கொண்டு போகும், ஆனா கட்டுப்படுத்த முடியாது. சில ஆசைகள் நமக்கு அழிவை மட்டுமே கொடுக்கும். இப்ப ராகினிக்கு நடந்ததே அந்த மாதிரி. டாக்டர் நாகேந்திரனோட தோற்றம் மட்டுமே அந்த பொண்ணை குருடாக்கிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ராகினியோட டார்ச்சர் நாகேந்திரனை தற்கொலை பண்ணிக்க தூண்டிடுச்சு. அவளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, தன்னோட தோழியான சுலேகாவோட வாழ்க்கையும் துயரமாக்க பார்த்தா. சுலேகா நாகேந்திரனோட மௌனத்தை புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்டா. மரணத்தோட வழியை தேடுறது மட்டுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. தற்கொலைங்கிறது கோழையோட செயல். நாகேந்திரன் தைரியத்தை வரவழைச்சு தன்னோட மனைவி கிட்ட எந்த உண்மையையும் மறைக்காம தைரியமா வெளியே சொல்ல முயற்சி பண்ணிருந்தா இந்த பிரச்சனைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்தே தீர்வை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதை அவர் பண்ணவே இல்லை. நேரடியா தற்கொலையை தேர்ந்தெடுத்துட்டார். இது குற்றத்துக்கும் மேலானது. ஜெயந்தோட குறைபாடு ராகினியோட குற்றங்களுக்கு வழிவகுத்துருச்சு. ஆனா இது ஒன்னும் சரி செய்ய முடியாதது இல்ல. இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், குறைபாடுகள்லாம் பொதுவானது, சரி செய்ய முடியும். இப்ப அறிவியல் வளர்ச்சியில நம்மளால எதையும் குணப்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. ஆனா இத ஜெயந்த் புரிஞ்சுக்காம விட்டுட்டாரு. உங்க மனசு அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகளை மறைச்சு உங்களோட குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா நீங்க சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நம்பிக்கையும் அன்பும் இருக்கணும். இத ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். நான் உங்களுடைய கிரிஷ் ஜெயன். கிரைம் அலர்ட்டோட அடுத்த விறுவிறுப்பான, அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய உண்மையான சம்பவங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றங்களை எதிர்க்கும் போராட்டம்.